இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பொருட்கள்: வேப்பம்பூ, தக்காளி 2, புளி, உப்பு. இன்னைக்கு வேப்பம்பு ரசம் பண்ண போகிறேன். வேப்பம்பு எடுத்து வச்சுருக்கேன். வேப்பம்பூவில் இருக்கிற அந்த குச்சி, காஞ்சி போன இலை அதெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெய்யில் கடுகு, பெருங்காயம், குண்டு மிளகாய் தாளிச்சிட்டோ அதில் ஊற வச்ச புளி, உப்பு கரைச்சி வடிகட்டி சேர்க்கணும். வாய் கசப்பு இருக்குச்சே, பசி இல்லாமல் இருக்குச்சே, வேப்பம்பு ரசம் செஞ்சு சாப்பிட்டா அது நல்ல பலன் இருக்கும். இமீடியட்டாக பசிக்கும், வாய் கசப்புலாம் சரியாக போயிடும். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குச்சே, 2 டொமேட்டோவை வேக வச்சு அரைச்சி குத்திருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்று எங்காத்து சமையல் வேப்பம்பு சாத்துவது, கேபேஜ் கரமது, கருவேப்பிலை பொடி, பாசிப்பயிர் கரமது எல்லாம் சேர்ந்து சுவையான சமையல் இன்று.